Hello friends, praise the Lord. Welcome to Edvi சமையல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க கரும்பு காட்டுக்கே போய் கரும்பு வாங்கிட்டு வந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கரும்பு வாங்குறதுக்காக நாங்க குடும்பம் ஃபுல்லாவே கிளம்பி போயிட்டோம். சூப்பரா இருந்ததுங்க. செம்ம என்ஜாய்மெண்டா இருந்தது. இந்த 4 பசங்களை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாங்க. அதனால அவங்களால ஒண்ணுமே கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டே வந்தாங்க. இங்க பாரு லிலி, இங்க பாரு, திரும்பி பாரு லிலி. அடுத்து எட்வினா ஜோனா திரும்பி பாருங்க. இங்க பாரு ஜோனா, திரும்பி பாரு. ஹாய் சொல்லு. எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும்போது வேணும்னே வந்து ரொம்ப டர்ன் பண்ணாங்க. அது மாதிரி டர்ன் பண்ணும்போது குழந்தைங்க கீழே விழுகிறது வந்து அவங்களுக்கு ஜாலியாக இருந்தது. அதனால அது மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தார். இங்கே வயலில் பார்த்தீங்கன்னா நெல் எல்லாமே அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் 1 நாள் 2 நாளில் எல்லாமே அறுத்துருவாங்க. நெல்லெல்லாம் அறுத்துட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து பயிர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் உளுந்து நமக்கு ரெடி ஆயிரும். இறங்கி வாங்க. வாங்க போறது ஒரு கட்டு கருப்பு. பார்த்து போங்க. நம்ம வந்து எனக்கு கரும்பு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். வா இந்த வாடி உன்னை வயலுக்கே கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன்னு சொன்னார். அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் கரும்பு காட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இங்கே இந்த கொள்ளையெல்லாம் வந்து கரும்பு வெட்டாமையே வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சு. பசங்களை மட்டும் கார்லேயே விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கரும்பு வாங்குறதுக்கு போயிட்டோம். நாங்கள் இந்த தாத்தா கிட்ட தான் கரும்பு வாங்கினோம். இவங்க மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. நம்ம வந்து கேட்கும்போது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. வெட்டுங்க வெட்டுங்க. கரும்பு கட்டிங் ஆரம்பமாகுதுங்க. இது ஃபர்ஸ்ட் வெட்டுறதை எடுத்துடலாம். நான் பேசுறது மெட்ராஸ் பாச மாதிரி இருக்குங்களா? போய் தான் கூட்டிட்டு வரியா மாமா? அவங்களும் வந்தா என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, பசங்களும் தான். லாக் பண்ணிட்டு வந்துட்டேன், சைல்ட் லாக். பின்னாடி தான் ஓபன் பண்ணோம். கரும்பு வந்து பாக்குறதுக்கு சின்ன சைஸா தான் இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இனிப்பா சூப்பரா இருந்துச்சு. நல்லதா பார்த்து தூக்கு. உனக்கு எது எல்லாம் பிடிக்கும் வெட்டா. அங்க கொஞ்சம் வச்சுட்டு வந்துட்டான். அது வேற ஒருத்தவங்க கொள்ளையா? அது வேற ஒருத்தவங்க கொள்ளைங்களா? அதெல்லாம் தொட முடியாது. சொத்தையா இருக்கா? நல்ல நீட்டா இருங்க இருங்க இருங்க, நான் வந்து போய் தள்ளி இருங்க. காமிங்க, ஆர்வா இது காமிங்க. அடே 3 பழம் வந்து அதெல்லாம் தீட்டு வந்து அதெல்லாம் பச்சை பச்சைலாம் ஒரு கட்டு வந்து சொன்னேன். இங்க திரும்ப ரம்யா எங்க பாரு, ரம்யா எங்க பாரு, அப்படியே பாரு, அப்படியே பாரு, இங்க பாரு, அப்படியே திருவா. அது போடு. ஐயோ எங்கெங்கயோ போய் வெட்டுறீங்க.
இதுக்கு பேர் தான் கரும்பு காட்டுல வேலை செய்யறது. இவரோட காய் எல்லாம் முடிஞ்சிச்சு, வித்துட்டாரு. காலி பண்ணிட்டாரு. இப்ப லாஸ்டா இருக்குது நினைக்கிறேன். ஆமா கேட்கலாமா பார்க்கணும். அது என்ன விதைக்கு விட்டுருக்கீங்களா? நீ வர ஓட்டத்துக்கு நான் ஓட முடியுமா? நல்லா இருக்காது. இன்னொன்னுமே வெட்டுங்க. அந்த இன்னொன்னுமே வீடியோ எடுத்துட்டியா? கோதா வேணும் இருக்கட்டும். மாட்டு வேணுமா? போட்டோ எடுத்துட்டீங்களா? அததான் கேக்குறேன். சரி சரி இருக்கட்டும், காசை கொடு. நீங்க போட்டோலாம் அப்புறம் எடுத்துக்கீங்க. அனுமதி பரிசு இருக்கு. கரும்பு எல்லாமே வெட்டி முடிச்சாச்சுங்க. இங்க இருந்து நம்ம கார் அங்க நிக்குது பாருங்க, அங்க வரைக்கும் எடுத்துட்டு போகணும். அவ்வளவுதான், கரும்பை தூக்கிட்டு நம்ம காருக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த ஒரு கட்டு கரும்புமே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும். ஆனால் இங்கே நம்ம சென்னையிலாம் வாங்கினாக்கா ஒரு கரும்பே வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் சொல்கிறாங்க. என் ஒரு ஆளுக்காக இன்றைக்கி குடும்பமே கரும்பு காட்டுக்கு வந்து கரும்பு வெட்டி எடுத்துகிட்டு போகிறோங்க. ஒரு வழியாக எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்தாச்சு. ரெண்டு புல்லா போட்டு அப்படியே முழுசா வச்சோம்னா நம்மளால வண்டியில அப்படியே வைக்க முடியாது. அதனால தாத்தாவுக்கு அந்த சோகையெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு கரும்பு மட்டும் நம்ம எடுத்து உள்ள வச்சுக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த சோகெல்லாம் தாத்தா வந்து மாட்டுக்கு போடுறேன்னாரு. அதனால சரி நம்ம எதுக்கு கீழே போடணும், மாட்டுக்கு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துட்டோம். கரும்பு எல்லாரும் தான் சாப்பிட்டோம். ஆனால் அதிகமாக சாப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அதிகமாக சாப்பிட்டேன். ஏறு ஏறு மேலே ஏறுங்க. செல்லி ஜோனா சாம் ஏறுங்க. ஏறுங்கப்பா, டைம்ல அத்தை போய் உஷாசை மாற மாட்டி வந்துடலாம். ஆமா ஆமா நான் தான் போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் ஆசைக்காக வந்து கரும்பு வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.